வணக்கம் நண்பர்களே. மிளகு, காரா சேவு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த மிளகு, காரா சேவு எப்படி செய்றாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, மிளகு எடுத்துருக்குறாங்க, சோடா மாவு, உப்புங்க. இவ்வளோ தான் மிளகு, காரா சேவுக்கு தேவையானது. ஆயில் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க பாருங்க. ரீஃபண்ட் ஆயில் இல்லை பாம் ஆயில், ஏதாவது ஒரு ஆயிலு நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டாங்களா, இவ்வளோதான். நீங்கள் செய்ய பார்த்து தண்ணி கம்மியாக ஊற்றிங்க, நிறையா ஊற்றாதீங்க. மாவு 4 கிலோ போடுறாங்க. 4 கிலோ மாவு, 2.5 கிலோ அரிசி மாவு, 1.5 கிலோ கடலை மாவு, மொத்தம் 4 கிலோ. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. அவங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும். அதனால் அவங்க தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி மாவு பிசையாதீங்க. அப்புறம் மிளகு, காரா சேவு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைங்க. வீடியோவை 1க்கு 2 தடவை பாருங்கள். ஏன்னா அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதேமாரி நீங்களும் செய்யுங்க. இப்படி தான் மாவுலாம் ரெடி பண்ணுவாங்க. மிஷின் இருக்குது மாவு பிசைகிறதுக்குன்னு. அந்த மிஷினில் போய் மாவு போட்டு பிசைஞ்சோன்னு வச்சிங்களேன், இந்த கையால் செய்கிற மாரி இருக்காது. கையால் மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மிளகு, காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்களா, அதுமாரி நீங்களும் தேவைக்கு தண்ணி ஊற்றுங்க. மிளகு நல்ல காரமான மிளகு எடுத்துங்க. அப்போ தான் மிளகு, காரா சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிளகு காரம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பாத்திரத்தில் மாவு ஒட்டாத அளவுக்கு பார்த்துங்க. சுத்தமாக பாத்திரத்தில் மாவு ஒட்டக்கூடாது. அந்தமாரி பார்த்து செய்யுங்க. மாவு நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகணும். மாவு நல்லா சாஃப்டானால் மட்டும்தான் மிளகு, காரா சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிற வீடியோலாம் நம்ம போட்டிருக்குறோம், போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. கம்பெனியில் தயார் பண்ணுற பொருளெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் போய் பாருங்கள். என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருக்குறோன்னு போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இந்தமாரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் அச்சில் வச்சு, இவங்க அச்சு இதை பாருங்கள். இந்த அச்சு கம்பெனிலாம் இப்படி தான் இருக்கும் அச்சு. கை வேலை தான், மிஷின் கிடையாது. கையால் தேய்ச்சி விடுவாங்க இந்த எண்ணெய் சட்டிக்கு மேலே. நீங்கள் உங்கள் வீட்டில் முறுக்கு அச்சு இருக்குது பாருங்கள். முறுக்கு அச்சில் இந்த மிளகு, காரா சேவு புழிஞ்சு விடுங்க. இந்த வேலை இந்த மாஸ்டர், இதுக்குன்னு தனியாக மாஸ்டருங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த வேலை செய்வாங்க. எல்லாருமே இந்த வேலை செய்ய முடியாது. ஏன்னா மேலே வச்சு தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட இந்த மிளகு, காரா சேவு உதிரியாக வரும். இதுக்கு 2 வேக்காடு கொடுப்பாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள். எடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மிளகு, காரா சேவு இது கூடயே தூக்கி கொட்டிடுவாங்க. கொட்டி 2 வேக்காடு கொடுத்தா மட்டும்தான் இந்த மிளகு, காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 வேக்காடு கொடுத்தா மிளகு, காரா சேவு அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. மாவு வேக்காடில் இருக்கும். அதனால் 2 வேக்காடு கொடுப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்து வருதுங்களா, இதுமாரி வெந்து வரணும். இப்போ எடுத்துருவாங்க. எடுத்துட்டு திருப்பி 1 வேக்காடு கொடுப்பாங்க. அடுத்த இதில் 1 வேக்காடு கொடுப்பாங்க.
அப்போ தான் வந்து இந்த மிளகு காரா சேவு நல்லாயிருக்கும். திரும்பி ஒரு தடவை மிளகு காரா சேவ் போடுறாங்க இல்லைங்களா, அது கூட வந்து இந்த இப்போ எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, இது வந்து அப்படியே தூக்கி அதில் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு 2த்தையும் சேர்த்து வேக்காடு குடுப்பாங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. ஆல்ல வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.